6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது நல்லதே நடக்காதா? சப்போஸ் நல்லதே நடக்காது அப்படின்னா, சப்போஸ் திருமண காலகட்டமாக இருக்கக்கூடிய வயசாக இருக்கக்கூடிய 22, 23 வயசுல ஒருத்தருக்கு 6ஆம் அதிபதி தசா, 8ஆம் அதிபதி தசா ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னா, அதுவும் அது நீண்ட கால தசாவாக இருக்கும் பட்சத்துல, அப்ப திருமணமே நடக்காதா? அப்ப திருமண வயதுல வரக்கூடிய 6ஆம் அதிபதி தசா, 8ஆம் அதிபதி தசா எவ்வாறு எந்தவித பலன்களை தரும் அப்படிங்கிறத பத்தி இன்றைய பதிவுல விரிவாக பேசலாம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனலுக்கு முதல் முறையா வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்முடைய வீடியோவை பாருங்க. கிட்டத்தட்ட 85% பேருக்கு மேல சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்க்குறீங்க. ஆக எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை தருமாறு இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 6ஆம் அதிபதி தசா, 8ஆம் அதிபதி தசா, பாதகாதிபதியுடைய தசா யாராக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியோடு அல்லது 5ஆம் அதிபதியோடு அல்லது 2ஆம் அதிபதியோடு தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது திருமணம் நடக்கவே செய்யும். அதில் சந்தேகம் வேண்டாம். ஏன்னா நீண்ட கால தசாவாக இருக்கும் பட்சத்துல அவருக்கு ஏதோ ஒரு காலகட்டத்துல புத்தி அமைப்புல வரும் பொழுது திருமணம், குழந்தை பாக்கியம் போன்ற அமைப்புகளை கொடுத்துத்தான் தீரணும். ஆக ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்துவிடும். ஆனா அவ்வாறு திருமணம் நடக்கும் பொழுது அதை பெற்ற அந்த திருமணம் நடந்த ஜாதகருக்கு மன நிறைவு என்பது முழுமையாக இருக்காது. திருமணம் முடிந்தாலும் திருமணம் நடந்த திருப்தியே ஜாதகருக்கு இருக்காது. ஏதோ ஒரு மனக்குறையுடன் அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடிய நடந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகருக்கு ஏற்பட்டு விடும். அவரு ரொம்ப ஒல்லியா இருக்கிற மாதிரி பொண்ணு வேணும்னு எதிர்பார்த்திருப்பார். ஆனா குண்டாக இருக்கிற மாதிரி பொண்ணு. இந்த பாக்கியராஜ் ஒரு படத்துல பாப்பார் பாத்தீங்களா, அந்த மாதிரி நிறைய கற்பனைகளோடு அவரு திருமணம் பண்ணணும்னு எதிர்பார்த்திருக்கலாம். அந்த திருமணத்துக்கான பெண் அமைந்தது பாத்தீங்கன்னா இவருடைய கற்பனைக்கு நேர் எதிர்மாறாக இருக்கக்கூடிய பெண்ணாக அமையக்கூடிய சூழ்நிலைகள். இவருக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சிருக்கக்கூடிய பொண்ணு பார்த்தாங்க வேலைக்கு போகாத பொண்ணு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள்ல ஏருக்கு மாறாக பெண் அமையக்கூடிய அல்லது பையன் பொண்ணாக இருக்கும் பட்சத்துல அந்த மாதிரி பையன் வந்து ஐடி வேலையில இருக்கக்கூடிய பையனாக எதிர்பார்த்திருப்பாங்க. பார்த்தா பிசினஸ் பண்ற மாதிரி பையன் அமையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்கும். ஆக ஏதாவது ஒரு விதத்துல இந்த மாதிரி நமது மனசுக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலைகள்ல திருமணம் முடியக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். ஆக பாதகாதிபதினு எடுக்கும் பொழுது உபயலக்கணமாக வரும்பொழுது 7ஆம் அதிபதியும், ஸ்திர லக்கணமாக வரும்பொழுது 9ஆம் இடமும், சரலக்கணமாக வரும்பொழுது 11ஆம் அதிபதியும் பாதகாதிபதியாக வருவார்கள். இதுல 7ஆம் அதிபதி தான் திருமணத்தை நடத்தி வைக்க வேண்டும். 9ஆம் அதிபதி பாக்கியஸ்தானாதிபதி, சிலருக்கு குழந்தை பாக்கியத்தையும் தரக்கூடிய அமைப்புகள்ல இருப்பாங்க. 11ஆம் அதிபதினு வரும்பொழுது 2வது திருமணத்தை குறிக்கக்கூடிய அமைப்பு. 11ஆம் இடம் என்பது மன நிறைவை குறிக்கக்கூடிய அமைப்பு. ஆக இவங்கெல்லாம் பாதகாதிபதியாச்சே, எவ்வாறு நல்லது செய்வாங்க, நல்லது நடக்குமா அப்படின்னா நிச்சயம் நடக்கும். ஆனா அவர்கள் அந்த நிச்சயம் நடக்கும். ஏன்னா அவங்க அந்த பாவகத்துக்கு உண்டான வேலையை அவங்க செஞ்சுதான் தீரணும். ஆக தன்னுடைய பாவகாதிபதி வேலையை அவங்க தன்னுடைய தசாபுத்தியில நிச்சயமாக தரதான் செய்வாங்க. காரகம் வாழ்நாள் முழுவதும், அந்த கிரகத்தினுடைய காரகம் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கும். அந்த தசாபுத்தி அமைப்புல வரும் பொழுது அந்த கிரகத்தின் பாவகாதிபதி அந்த தசாபுத்தியில அவங்களுடைய பாவக பலனை செய்தே தீர்வார்கள். ஆக 7ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி தசா புத்தி நடக்கும் பொழுது நிச்சயமாக அவர்களுடைய பாவக பலனை செய்தே தீர வேண்டும் என்ற அமைப்புல அவர்கள் திருமணம், குழந்தை பாக்கியம் அதையெல்லாம் செய்தே தீருவார்கள். ஆனா அவ்வாறு நடக்கும் பொழுது ஒரு மன வருத்தம் ஜாதகருக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை தரும். ஒரு நிறைவற்ற தன்மைன்னு எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக அவ்வாறு நிறைவற்ற தன்மை ஏற்படக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு ஏற்படும். சரி சார், அதுக்கு என்னதான் சார் தீர்வு, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி அவரவர்களுக்கு தசாபுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல 6ஆம் அதிபதி, 8ஆம் அதிபதி, பாதகாதிபதி தசாபுத்தி நடக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்வது நல்ல விதமான பலன்களை தரும். அதிக ஆசைகள் கூடாது, பேராசைகள் கூடாது. சில பேர் பாத்தீங்கன்னா என்றெல்லாம் ஒருத்தர் 45 வயசு ஆகுது, அவருக்கு கிட்டத்தட்ட 44, 45 வயசு ஆகுது. இன்னமும் 10 ஏக்கர் 20 ஏக்கர்ல இருக்கிற மாதிரி பொண்ணு தான் இருந்தா தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் சுத்திக்கிட்டே இருக்காரு. இன்னமும் ஒவ்வொரு தடவையும் கேட்கும்பொழுது எனக்கு 10 ஏக்கர்ல பொண்ணு வருமா, 15 ஏக்கர் இருக்கக்கூடிய சொத்து இருக்கக்கூடிய பொண்ணு வருமானு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இப்பவே அவருக்கு 44, 45 வயசு ஆச்சு. ஆனா இன்னமும் கேட்டுக்கிட்டே இருக்காரு. அவருக்கு திருமணம் பண்ற மாதிரியான எண்ணமே இல்லை, சொத்து தான் வேணுங்கிற மாதிரியான ஐடியால இருக்காரு. இந்த மாதிரிலாம் இருந்தா திருமணத்தை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும். திருமணத்தை ஆசைகளை குறைத்துக் கொள்ளணும். பேராசைகள் பெரும் தொல்லைகளை தரக்கூடிய சூழ்நிலைகளை உண்டாக்கும். 6ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது அடுத்தவர்களிடம் குற்றம் காண்பது கூடாது. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்க கிட்ட தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கக்கூடாது. அது திருமண வாழ்க்கையிலையும் சரி, சோசியல் லைஃப்லையும் சரி மிக கடுமையான கெடுபலனை செய்யும். திருமண வாழ்க்கையில் அதிகமான குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகளை ஏற்படுத்தும்.
அதே போல 8ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது ஒழுக்கம் தவறுதல் கூடாது. அதுல ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நேர்மை நேர்மையோடு இருக்கும் பொழுது, ஒழுக்கத்தோடு இருக்கும் பொழுது என்றுமே சோதனைகள் வராது. ஜாதகர் தப்பித்துக் கொள்ளலாம். ஏன்னா 8ஆம் அதிபதி தசாபுத்தி அப்படிங்கிற பொழுது 8ஆம் அதிபதி தசாவோ 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் தசாவோ நடக்கும் பொழுது அசிங்கம், அவமானம், பேர் கெடக்கூடிய சூழ்நிலைகள் இந்த மாதிரியான அமைப்புகள் சிலருக்கு ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி காலகட்டத்தில் நாம நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் இருக்கும் பொழுது நல்ல மனிதர் ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு காலகட்டத்தினால அவருக்கு இந்த மாதிரி நேர்ந்திருக்கலாம் அப்படின்னு ஊர் உலகம் நமக்கு உறவுகளும் நமக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள்ல இருப்பாங்க. அவ்வாறு இல்லாம நாம ஒழுக்கம் தவறி இருக்கும் பொழுது, நேர்மை தவறி இருக்கும் பொழுது நமக்கு ஏதாவது ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம்னு சொன்னா அது நமக்கு சொந்த பந்தமும் நம்மளோட சொந்த பந்தம், நண்பர்கள், சொந்த பந்தம் மட்டும் முக்கியம் இல்லை, சொந்த பந்தம், நண்பர்கள், சொசைட்டி நம்மளை கைவிடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். 8ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது தான் பார்த்தீங்கன்னா அரசு வேலையில் இருக்கிறவங்க கையூட்டு பெற்று, அதாவது லஞ்சம் பெற்று வேலையை விடக்கூடிய, வேலையிலிருந்து சஸ்பென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலைகள்லாம் ஏற்பட்டுவிடும். அந்த மாதிரி நேர்மையாக இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி லஞ்சம் வாங்கி இது பண்ணும் பொழுது அந்த ஜாதகருடைய குழந்தைகள், குடும்பம் எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால தான் 8ஆம் அதிபதி தசா நடக்கும் பொழுது நேர்மையாக இருக்கணும். திருமண வாழ்க்கையில் அப்படி திருமண வாழ்க்கைன்னு எடுக்கும்போது திருமணத்தை பற்றி பேசும்போது அதையும் சார் பேசுறீங்க எடுக்க வேண்டாம். திருமணம்னு எடுக்கும் பொழுது நேர்மையாக மனைவிக்கோ கணவனுக்கோ நேர்மையாக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். கொஞ்சம் தவறும் பொழுது கூட அது அசிங்கமான பேர் கெடுதல், குடும்ப வாழ்க்கையை கடக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். ஆக நமக்கு வாய்த்திருக்கக்கூடிய கணவனோ மனைவியோ நல்லவராக சிறப்பாக இருக்கக்கூடிய நிலையை தான் இறைவன் நமக்கு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறத மனதார நாம நம்பணும், ஏற்றுக்கொள்ளணும். அப்படி இல்லாத பட்சத்துல தான் நமக்கு நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில ஏற்படுது. இன்றைய சமூகத்துல நிறைய நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆக இவ்வாறு நேர்மையோடும் ஒழுக்கத்தோடும் அடுத்தவர்களிட குற்றம் காணாமலும் நல்ல விதமான ஆசைகளை குறைத்தும் பேராசைகள் இல்லாமலும் இருக்கும் பொழுது நிச்சயமாக இறைவனின் அருட்கருணை என்றென்றும் நமக்கு இருக்கும் என்று கூறி இன்றைய பதிவிலிருந்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.